சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. அக்கா, இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூவால எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கேட்டீங்க? அது யார் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சது? அந்த அடிப்படையில் எங்ககிட்ட நீங்கள் கேட்டதற்கு உண்டான விஷயங்கள் இருந்தால் அதனால நீங்கள் என்ன பாதிச்சிங்க, திரும்ப என்னை கேட்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சுன்ற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் பதிவு பண்ணிடணும். கண்ணு, என் பொண்ணு பிறப்பு சான்றிதழில் ஒரு பெயர் திருத்தம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் மணிகாரை பார்த்தேன். மணிகார் ஆஃபீஸ் போகும்போது தமிழ்நாட்டில் எங்கள் பாப்பா பிறக்கல, பாண்டிச்சேரியில் பிறந்தாங்க ஜிப்மர் ஆஸ்பத்திரியில். நான் அங்கே தனி யூனியன், அதனால் நான் அங்கே பிறப்பு சான்றிதழ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே நியூமராலஜி படி வேறு பேர் வச்சுக்கிட்டேன். ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து காலேஜ் முடிச்ச வரைக்கும் எல்லாமே ஒரே பேர் தான். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, A to Z இப்போ நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோமோ அதுதான், எல்லா சர்டிஃபிகேட்லையும் அதுதான் இருந்துச்சு. நான் அதுக்காக மணிகார்கிட்ட போய் கேட்டேன். என் பொண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவதற்காக விசா ப்ராசஸ் பண்ணாங்க. அப்போ பிறப்பு சான்றிதழாக எங்களுக்கு கேட்டாங்க. நான் இங்கே கெசட்டில் கொடுத்ததையும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்ததையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும்னா எப்படி வேணும்னு கேட்டோன்னே ஒரு மாடல் கொடுத்தாங்க. நான் அதை கொண்டு எங்கள் விஓ ஆஃபீஸில் காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே நீங்கள் வாங்கலை, அதனால பிறப்பு சான்றிதழே பதியலை, அதனால் நாங்கள் தர முடியாது அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் போயிட்டு தாசில்தாரை பாருங்கன்னாங்க. நான் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் தாசில்தார்கிட்ட கேட்டேன். நாங்கள் இதை பண்ண மாட்டோம், நீங்கள் கெசட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் போய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் திரும்ப உழவுக்கரை நகராட்சிக்கு போனேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கெசட்டில் இருக்கிறது சர்டிஃபிகேட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஓ RAI தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. இதுக்காக நான் 4 வாரமாக விஓ RAI தாசில்தார் ஆஃபீஸுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க நாங்கள் தர முடியாதுன்னு பல முறை எங்களுக்கு மறுப்பு தெரிவித்து எனக்கு கால விரயமானது, எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கடைசியாக தர முடியாது, இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே தரவில்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் நான் விவசாய குறை தீர்ப்பு அந்த மனு கொடுக்க வேண்டிய நாளில் நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அதுவுமே பரிசீலனை இருந்துச்சு. திங்கட்கிழமை மண்டே பெட்டிஷனில் கலெக்டர்கிட்ட போய் நேரடியாக மனு கொடுத்தோம். என் பொண்ணுக்கு ஒரு பெயர் திருத்தம் செய்து கொடுக்க ஆவணம் செய்யணும்னு. அதுக்காக கலெக்டருமே இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே வட்டாட்சியர் எங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் கேட்டால் உடனே கொடுக்கணுமா, கொடுக்க முடியாது, 23 வருஷமா என்ன பண்ணினீங்க அப்படின்னு எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. பல முறை போயிட்டு நாங்கள் பல மணி நேரம் காத்திருந்தோம், பல முறை கேட்டுமே எங்களுக்கு தரலை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்னுடைய ஆசிரியரை அணுகினேன். இந்த மாதிரி எனக்கு இருக்குங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. சொன்னோம்னா 29ஆம் தேதி 10வது மாதம் நான் நம்மளுடைய ஆசிரியரை பார்த்தேன். என்னுடைய ஆசிரியர் எனக்கு எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் கரெக்டான முறையில் வழங்குவார். அதனால நான் என்னுடைய ஆசிரியர்கிட்ட இதை பற்றி நான் ஆலோசனை கேட்டேன். அப்போ தம்பி பாக்கியராஜ் யூடியூப் சேனல் வச்சுருக்காருமா, நம்மளுடைய முன்னாள் மாணவர். தம்பி எனக்கு ஏற்கனவே தெரியும், எங்கள் ஊர் தான், எங்கள் தம்பி தான், எனக்கு தெரியும். ஆனால் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இந்த பிறப்பு இருப்பதை பற்றி தான் தம்பி தான் போட்டுட்ருக்காரு, தம்பிகிட்ட உதவி கேளுப்பான்னு சொன்னார். நான் தம்பியை தொலைபேசியில் நான் அழைச்சி, தம்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு சான்றிதழ் ஒரு திருத்தம் தேவைப்படுது, 4 வாரமாக இழுத்தடிக்கிறாங்க, இதனால என் பொண்ணுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, எனக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கணும்னு நான் எத்தனை முறை மனு கொடுத்துமே ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீ கொஞ்சம் உதவி பண்ணுப்பான்னு கேட்டேன். தம்பி விவசாய குறை தீர்ப்பு நாள் இருக்குது, அதுக்கு ஒரு மனு கொடுங்கன்னு சொன்னார். அது விவசாய குறை தீர்ப்பு நாளில் நான் மனு கொடுத்துருந்தேன். அதுவுமே பரிசீலனையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமே நான் திரும்ப வட்டாட்சியருக்கு அலுவலகத்துக்கு போய் கேட்டேன், சார் இது கொஞ்சம் திருத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். அவங்க முடியாது, இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் தரல, நான் இத்தனை வருஷமாக எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு எங்களை திரும்ப அலக்கழிச்சாங்க. அவசரம் எங்களுக்கு வேலை முடிச்சு கொடுக்கல. அதனால் மண்டே பெட்டிஷன் கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். அவர் நேரடியாக இதை உடனடியாக பார்த்து இது சரி பண்ணுங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு தெரிவித்தார். அப்படி இருந்துமே வட்டாட்சியர் எங்களுக்கு வழங்கவே இல்லை. நேற்று நாங்கள் ஒரு 6 வரைக்குமே அங்கே இருந்தோம். அவங்க இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, லீவு
நாங்கள் நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கன்னு இழுத்து அடித்தாங்க. அப்புறம் தம்பி தலையிட்டு என்ன பண்ணாரு, ஏன் ஆட்சியரை சொல்லி கூட முதல்ல செய்ய முடியாதா, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசி அதை சரி பண்ணி இன்னைக்கு தான் காலையில் 11:20க்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. பாக்யராஜுக்கு நான் மிக 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 பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மனசார நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். நான் வந்து தம்பிக்கு என் நினைக்க கடமைப்பட்டிருக்கேன். இதனால என் பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து சேஃப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மக்கள் வந்து அரசை நம்புது, ஆனால் அரசு அதிகாரி வந்து மக்களை வந்து அலக்கழிக்கிறாங்க, கால விரயம் பண்ணுறாங்க, மன உடைச்சல் வருது. நான் வந்து நேர்வழியில தான் போய் கேட்டேன், ஒரு நியாயமான விஷயம், அது ஒரு திருத்தம் தான். அது இந்த சர்டிஃபிகேட்டே வாங்க முடியல. ஆனால் பெரிய பெரிய சர்டிஃபிகேட்லாம் எப்படி மக்கள் வாங்கி என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்ல உள்ளங்கள் இருக்கு, ஒரு நேர்மையானவங்க இருக்காங்க. தம்பி அவருடைய பிஸியான ஒர்க்லையுமே வந்து இது உதவி தான் செஞ்சாரு, எந்த கைமாறும் எதிர்பார்க்கல. அதனால வந்து எல்லாருமே வந்து பாக்யராஜ் அப்படின்ற வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தம்பியோட யூடியூப் சேனலை பாருங்க, அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா இருந்தா தன்னுடைய வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக நின்று அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு. இது என்னுடைய அனுபவம். இப்ப என் பொண்ணுடைய அனுபவத்தை சொல்லுவா, கேளுங்க. கிருத்திகா, இப்போ உனக்கு ஒரு பிறப்பு சான்றிலையும் ஒரு கெசட்டில் உன்னுடைய பிறப்பு சான்றில் உள்ள பேருக்கும் கெசட்டில் திருத்தம் செய்யப்பட்ட பேருக்கும் உள்ள இடர்பாடால் ஏன் உனக்கு ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக ஒவ்வொன்றா நம்ம பேசிக்கலாம், அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் பிறந்தது வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். ஆனால் இங்கே வளர்ந்தது எல்லாமே கள்ளக்குறிச்சி நம்ம சங்கராபுரத்துல தான். பாண்டிச்சேரி சங்கராபுரம் வேற வேற யூனியன்றதுனால அந்த கெசட்ல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து ஒர்க் ஆகல அந்த பாண்டிச்சேரியில. நான் ஃபாரின் ட்ரை பண்றதுனால இன்டர்நேஷனல் ப்ராசஸ் வந்து அந்த கெசட் வச்சு பண்ண முடியல. அதனால நான் பாண்டிச்சேரி தான் போய் கேட்டேன் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு. ஏன்னா அங்கதான் பிறந்தோம், ஃபர்ஸ்ட் அங்க போய் கேட்கலான்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா 23 வருஷம் ஆயிடுச்சு. 23 வருஷமா நீங்க சங்கராபுரத்துல இருக்கிறதுனால உங்க வட்டாட்சியர்கிட்ட இந்த குழந்தை இன்னாருக்கு பிறந்திருக்காங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க, எங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு NOC மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க மாடலும் அமிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. நான் அந்த பிரிண்ட் எடுத்துட்டு போய் ஆக்சுவலா கேட்டேன். இதுக்காக ஒர்க்லாம் நான் விட்டுட்டு இங்க வந்து இந்த 2 வீக்ஸா நான் இங்கதான் இருக்கேன், வீட்டுல தான். அம்மா ஆல்ரெடி போய் கேட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட முடியாது, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான விஷயம், அது ஒரு NOC சர்டிபிகேட், அவ்வளவுதான். அது கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்லி பாண்டிச்சேரியில சொன்னாங்க. நான் இங்க கிளம்பி வந்தேன். அவங்க என்ன, நான் போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, நீ வந்து கொடுத்துட்டு போங்க, நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் போய் தாலுகா ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஈவினிங். அது என்னைக்கு? அது வந்து வெள்ளிக்கிழமை 31 அன்னைக்கு. 31 வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாசம். ஆமா. நான் போய் சொல்லி சரி ஓகே ஈவினிங் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு ஈவினிங் 4 o'clock அவங்க கூப்பிட்ட டைம் நான் போனேன். போனோடனே அவங்க நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி சர்டிபிகேட் கேட்குறது 23 years நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல சார் அது வந்து அப்ப எனக்கு தேவைப்படல, எங்கேயுமே ஸ்கூல்ல எங்கேயுமே எனக்கு தேவைப்படல, ஆதார் கார்டு அது வச்சே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சர்டிபிகேட் எதுக்காக தேவைப்படுதா, ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த கவர்மெண்ட் வந்து தேவைப்படும் கேட்கறாங்க. அப்ப எடுத்து செக் பண்ணும்போது தான் வேற வேற பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு நான் சொன்னேன். அவங்க வந்து நாங்க இது யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததே இந்த சர்டிபிகேட் மாதிரி, விச் மீன்ஸ் இந்த அப்ஜெக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது, நீங்க கிளம்புங்க, நான் என்கிட்ட சீனியர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தட்டி கழிச்சாங்க. நான் வெளில வெயிட் பண்ணேன் ஆக்சுவலா. சரி கேட்டுட்டு சொல்லுவாங்க பட் எனக்கு எமர்ஜென்சி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண அவர்கிட்ட. நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீ கிளம்புமா நான் பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா தான் சொன்னாரு. நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை, நீங்க வந்து இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு வந்து கேட்டா நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால எனக்கு சரின்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா நான் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும் யாருக்கும், நான் என் சீனியர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்ததுனால நான் பாக்கியா நான் கால் பண்ணேன். ஆக்சுவலா அவங்க வந்தாங்க. அப்புறம் இவங்க பேசினாங்க, சார் இது ஒரு சர்டிபிகேட் நீங்க கொடுக்க போறது இல்ல, ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மாதிரி கொடுக்க போறீங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இவர் சொன்னாரு. அப்போ வந்து வட்டாட்சியர் சொன்னாரு, நீங்க கெசட்ல வச்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. கெசட் வந்து தமிழ்நாட்டுடைய சேர்ந்தது, பாண்டிச்சேரி இட்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனியன், அதுலயே அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் பண்றது இன்டர்நேஷனல் ப்ராசஸ்.
ஸோ இது எதுலயுமே வந்து இந்த கெசட் வந்து யூஸ் ஆகாது. அதனால சிம்பிளான ஒரு விஷயம் என்ஓசி மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சரி கிளம்புங்க, நான் கேட்டுட்டு சொல்றோம், நீங்க நான் பாக்குறேன் அப்படி அந்த மாதிரி தட்டி கழிச்சாங்க. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். திங்கக்கிழமை அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுப்பாங்கல்ல, அங்க போய் பேசலாம், அங்க போய் மனு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க போகும்போது நாங்க மனு கொடுக்க போனோம். கலெக்டர் கரெக்டா வந்தாரு. ஸோ அவர்கிட்டே கொடுத்தோம். அவர் வந்து பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு இதை சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி கிடைச்சிரும், இந்த 1 டேக்குள்ள கிடைச்சிரும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸா 1 மந்த் கிட்ட இது ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. சரி கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இங்க வந்து கேட்டுக்கலாம் வட்டாட்சியர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க நீங்க சைன் போடுறவங்க கிடையாது, ஏன்னா A1 போடுவாங்க, அது HTT போடுவாங்க, சோனல் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வட்டாட்சியர் போடுவாங்க. இத்தனை பேர் சைனும் வேணும், நீங்க வந்து HTT வந்து இன்னைக்கு லீவு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அங்க கலெக்டர் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கே இந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க யாருமே சைன் போடலாம் கூட கிராஸ் செக் பண்ணிட்டு வட்டாட்சியர் சைன் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே லைவ்ல இருப்பாங்க எடுத்துட்டு. இதுல அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க மனு கொடுத்தீங்க இல்லையா, மாவட்ட ஆட்சியர் அவருடைய பிசியை கொடுத்து என்ன சொன்னாரு, இத உடனே வட்டாட்சியர் தெரிவிங்க, இந்த சர்டிபிகேட்டை இன்னைக்கு இஷ்யூ பண்ண சொல்லணும்னு கலெக்டர் சொன்னாங்க. அப்ப கலெக்டர் சொன்னதுக்கு பிறகும் உங்களுக்கு இங்க நடந்தது என்ன? நீங்க காலையில இருந்து எத்தனை மணி வரை அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல நீங்க இருந்தீங்க? வட்டாட்சியர் உங்களுக்கு என்ன தகவல் சொன்னாரு? எப்ப நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. அந்த மாதிரி பிசிஐ கூப்பிட்டு சார் சொன்னாரு, கலெக்டர் சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணி சொன்னாங்க, என்ன போட்டோஸ் எல்லாம் அடிச்சு சரி சார் சொல்லிட்டு நாங்க நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்லி பிசி சொன்னாங்க. நாங்க அங்க இருந்து கிளம்பி இங்க சங்கராபாத் தாலுகா சொல்லலாம். நான் கரெக்டா 2 o'clock இங்க வந்துட்டேன். 2 o'clockல இருந்து ஒரு 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி யாருமே வரல. அந்த A1 வந்து என்ன பண்ணாங்க, எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சிட்டாங்க, இந்த மாதிரி டைப் பண்ணது எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க. அதை சைன் போடுறதுக்கு ஆக்சுவலா ஆள் இல்லை. அப்பதான் போய் கேட்டேன், ஒரு சைனுக்கு எவ்வளவு நேரம், 2 to 4 hours நின்று போனாங்க. ஆல்ரெடி காலையிலேயே அங்க போயிட்டோம், இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி கேட்கும் போதுதான் HTT வரல, நீங்க அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சோனல் சொன்னாரு. நான் சொன்னேன் சரி நீங்க கூட சைன் போட்டா கூட அது ப்ராசஸ் ஆகும் தானே சார் அப்படின்னு, நீங்க அங்கேயே வாங்கிக்கோங்க, இல்லை நாளைக்கு வாங்க அந்த மாதிரியே சொன்னாங்க. நான் ஸ்டில் அப்போ நாங்க கால் பண்ணி பாக்கியா கிட்ட சொன்னேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அங்கவே இருக்கு, நான் பேசுறேன்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணாரு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்கும் அங்கதான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பணும். அப்பவும் நான் போய் கேட்டேன், சைன் போட்டு கொடுங்க. இல்லம்மா HTT போட்டதான் நான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோனல் சொன்னாரு. சோனல் போட்டாதான் வந்து வட்டாட்சியர் போடுவாராம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போட முடியும், நீங்க அங்க போய்க்கோங்கன்னு சொன்னாரு. சரி நானும் வெயிட் பண்ண 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். யாருமே சைன் போட்டு தரல. அதுக்கப்புறம் அண்ணாக்கு நான் கால் பண்ணேன், நீங்க வீட்டுக்கு போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.